இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும் ரசாயன கழிவு நீரால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் குவியலாக துர்நாற்றத்துடன் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்தபாபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்தபாபு, விவரங்கள். வணக்கம் பரிதா. ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆறு மற்றும் பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் 2 கால்வாய்களிலும் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிப்பதால் விவசாயிகள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆற்று மற்றும் கர்நாடக மாநிலத்தின் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்படக்கூடிய கழிவுநீர் மற்றும் ரசாயன நுரைகளை மழை காலங்களில் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய நீரில் கலப்பதுதான் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அப்போது நுரை அருகிகளில் பொங்கி காட்சி அளிக்கப்படும். இந்த நிகழ்ச்சி தற்போது நீரின் அளவு குறைந்துதான் வந்து கொண்டிருக்கிறது. கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்தானது வினாடிக்கு 290 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. வரத்தாக உள்ள நீர் அப்படியே தென்பெண்ணை ஆற்றிலும் பாசனத்திற்காக 2 பிரதான கால்வாய்களும் திறந்துவிடப்பட்டு வருகிறது. நீரின் அளவு குறைந்த போதிலும் கூட அணையிலிருந்து செல்லக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் நீரில் குவியலாக ரசாயன நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல பாசனத்திற்காக செல்லக்கூடிய 2 கால்வாய்களிலும் கூட துர்நாற்றத்துடன் நுரை செல்வதால் விவசாயிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகள் இதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தண்ணீரின் அளவு குறைந்த போதிலும் கூட நுரை அளவு காட்சியளிப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சரிதா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.